அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஆர்ஆர்பில இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் ஓட்டுநர்களுக்கான அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஓப்பனிங் டேட் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன நம்ம போட ஆரம்பிக்கலாம். குளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் குளோசிங் டேட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபீ பேமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஓகேங்களா? 13ஆம் தேதிக்குள்ள நம்ப ஃபீஸ பே பண்ணி முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறுகள் பண்ணிட்டோம்னா, அத திருத்தறதுக்குன்னு ஒரு 10 நாட்கள வந்து குடுத்துருக்காங்க. 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து அதாவது நம்ம நாளையிலிருந்து அப்ளிகேஷன போட ஆரம்பிச்சிரலாம். குளோசிங் டேட் அப்ளிகேஷன சப்மிட் பண்றதுக்கான குளோசிங் டேட் மே 11ஆம் தேதி சரிங்களா? ஃபீ பேமெண்ட்க்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. அடுத்தது 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அத அப்லோட் பண்றதுக்கான டைம் சரியா? இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. என்ன பே லெவல், இனிஷியல் பே எப்படி இருக்கும்? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் கேட்டகரி 18லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்குன்னா, 9970 வேக்கன்ஸீஸ் ஓகேங்களா? கிட்டத்தட்ட இருக்கறதுலே அதிகமான வேக்கன்ஸீஸ வந்து வெளியிட்டிருக்காங்க. 9970 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்க போகுது இந்த தேர்வுல. சரிங்களா? ஸோ இந்த தேர்வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்தது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. A1 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் குடுத்திருந்தாங்க. அந்த A1னா என்ன அந்த ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபீ பேமெண்ட்ட பத்தியும் நமக்கு குடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிற 500 அண்ட் 215 2 கேட்டகரியா இருக்கு. உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க அத பார்த்துக்கணும். சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு ஜோன்லயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அ இந்த மாரி ஒவ்வொரு ஜோனுக்கும் குடுத்திருந்தாங்க. இதுல சென்னை சதர்ன் ரயில்வே ஜோன்ல பார்த்தீங்கன்னா, ஓவரால் வேக்கன்சி 362 அத கேட்டகரி வைஸ் பிரிச்சு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 970 அப்படிங்கிறது ஓவரால் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய வேக்கன்சி. அதுல நம்ப சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா, 362 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்தபடி 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கு என்ன சிலபஸ் அது எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. சரியா? 2ண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி, 1st ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிபேட் அப்படிங்கிறது இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஸ்டேஜஸ்ல தான் ரெக்ரூட்மென்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு என்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரயில்வேலிருந்து நமக்கு ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9970 வேக்கன்ஸீஸ் இருக்கு. நாளையிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டாம். இந்த தேர்வுக்குன்னு பிரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நன்றி.